3.1 பார்க்குறோம். ஓகே, எத்தனாவது சம் இது? ஆறாவது சம். இது முக்கியமான சம், கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள். சரியா? மாணக்கர்னா என்னது? மாணக்கர்கள்னா மாணவர்கள் பிளஸ் மாணவிகள் சேர்ந்தவர் தான் வந்து என்னது மாணக்கர்கள்னு சொல்லுவாங்க. மாணவர்கள் மாணவர்களையும் மாணவிகளையும் சேர்ந்தவங்க தான் வந்து மாணக்கர்கள். கொஸ்டின்ல எத்தனை சொல்லியிருக்காங்க? மாணக்கர்கள் மொத்தமா எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 50. மாணக்கர்கள் எத்தனை பேர் மொத்தமா? 50னா யார்? மாணவர்களையும் மாணவிகளையும் சேர்ந்தவங்க மொத்தம் 50. இதுல மாணவர்கள் வந்து எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 30. மாணவர்கள் எத்தனை பேரு? 30. அப்பனா மாணவிகள்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? 20. எப்படி கண்டுபிடிப்பா மாணவர்களை? மாணக்கர்கள் வந்து 50 பேரு, மாணவர்கள் எத்தனை பேரு? 30 பேரு பிளஸ் மாணவிகள். தெரியலையா? இந்த எக்ஸல் வச்சுக்கலாமா? நம்மளுக்கு மாணவிகள் தான் வேணும். அதனால இந்த எக்ஸ் இங்க வச்சுட்டு இங்கிட்ட 50 இது பிளஸ்ல இருக்கா? இந்த சைடு போனா என்ன ஆகும்? கூட்டல எங்கிட்ட போனதுன்னா கழித்தல். 30. இந்த எக்ஸ் யாரா? எக்ஸ் யாரு? எக்ஸாம்பிள் தெரியாதத ஏபிசியில் இது வேணாலும் வச்சுக்கலாம். அப்போனா ஏபிசியில் வச்சுக்கலாம் சொன்னோன்னா அது அப்போனா அது மாறியா மாறிலிகளா? மாறிகள். இது வந்து மாறி, இது வந்து மாறி, இது வந்து நம்பர்ல வந்தா மாறி. ஓகே, அது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கு. அது வேணா இப்ப தெரியாதனால எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். அந்த எக்ஸ் தான் வந்து மாணவிகள். அப்பனா எவ்வளவு? 50ல 30 போயிடுனா 20. அப்பனா மாணவிகள் எத்தனை பேரு? 20. மாணவிகள் வந்து 20 பேர். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க? மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் வந்து கேக்குறாங்க. மாணவர்கள் எத்தனை பேரு? 30. மாணவர்கள் 30. விகிதம்னு கேட்டாலே ஈஸ்ட் வச்சுப்போமா? 2 புள்ளி. மாணவிகளின் எண்ணிக்கை 20. இது இப்படி தானே போடுவோம் நம்ம. 30/20ன்னு போடலாமா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிருமா? அப்பனா 3/2. ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம்? 3:2ன்னு போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் 3:2. அடுத்தது பாரு, ரெண்டாவது क्वेश्चन பாரு. மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். மாணவிகள் எத்தனை பேரா? 20. மாணவர்கள் எத்தனை பேரு? 20. அடுத்து என்ன கேக்குறாங்க? என்ன क्वेश्चन கேக்குறாங்க? மாணக்கர்கள் எத்தனை பேரு? 50. விகிதம் கேக்கனால ஈஸ்ட் போட்டுட்டோம். இப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? 20 0 கேன்சல் ஆகும். 2/5. இதை எப்படி எழுதிக்கலாம்? 2:5. ஓகே, புரியுதா? அடுத்தது பாரு, மூணாவது क्वेश्चन என்ன கேக்குறாங்க சொல்லு. மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேரு? மாணவர்கள் எத்தனை பேரு? 30. அடுத்தது மாணக்கர்கள் எத்தனை பேரு? 50. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம்? 0 எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் 30/50. இது எப்படி எழுதலாம்? புரியுதா உனக்கு? முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பா வரும். சரியா? புரியுதாடா? என்ன பண்றோம்? இதுல என்ன கேக்குறாங்க? மாணக்கர்கள்னா மாணவிகள் பிளஸ் மாணவர்கள் சேர்ந்தது மாணக்கர்கள். இப்ப மாணவிகள் கண்டுபிடிக்கணும். தெரியாததை எக்ஸ்னு வச்சுப்போம். இந்த எக்ஸ் தான் இங்க கூட்டல்ல இருக்கு, இங்கிட்டு போனா கழித்தல். அப்பனா 50 - 30 வந்து 20. மாணவிகள் எத்தனை பேரு? 20. ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கேக்குறாங்க? மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும். மாணவர்கள் எத்தனை பேரு? 30. மாணவிகள் எத்தனை பேரு? 20. இதை 30/20ன்னு போட்டுக்கலாம். 0க்கு 0 கேன்சலா? 3/2. இதை எப்படி எழுதிக்கலாம்? 3:2ன்னு எழுதலாம். அடுத்து என்ன क्वेश्चन கேக்குறாங்க? மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணக்கர்களுக்கும் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். மாணவிகள் 20 பேரு, மாணக்கர்கள் வந்து 50 பேரு. 0க்கு 0 கேன்சல். 2/5. இதை 2:5ன்னு போடுறோம். அடுத்து என்ன क्वेश्चन கேக்குறாங்க? மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மாணக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். மாணவிகள் 30, மாணவிகள் 30, மாணக்கர்கள் 50. அப்ப 30/50. இந்த 0க்கு 0 கேன்சல். 3/5. இதை எப்படி எழுதிக்கலாம்? 3:5 எழுதிக்கலாம். புரியுதா? சரி.